World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளராக பேசியிருப்பவர் சேலம் அருண்ராமையா அவர்கள். தொழில் நிறுவன பெயர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா அந்த கம்பெனிக்கு பேர் வைக்கும்போது அது அதிர்ஷ்டமான பெயரா அப்படின்னு பார்க்கணும். அந்த பெயர்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சரியில்லாத அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு பெயரை வச்சிட்டோம்னா பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய பேர் லாஸ் ஆகிடுவாங்க. ஜாதகம் நல்லா இருக்கும், ஆனால் எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு சரியில்லாத ஒரு பெயரை அந்த கம்பெனிக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி பெயரை வைக்கணும், அதிர்ஷ்டகரமான பெயரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுக்க வருகை புரிந்துள்ளார் சேலம் ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராமையா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னோடய அதிர்ஷ்ட எண் நான் சொல்லக்கூடிய 32வது மாதாந்திர கருத்தரங்கம். அது பாருங்கள், பின்னாடி வர வேண்டியது முன்னாடி வந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் புது மாப்பிள்ளையாக வருவாருன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அவர் மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் மாப்பிள்ளையாக வராங்க. ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 32வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இங்கே பேச வாய்ப்பளித்த திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும், ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் எங்கள் முத்துப்பாண்டி அண்ணன் செயலாளர் அவர்களுக்கும், துணை செயலாளர் தனபாக்கியம் அக்கா அவர்களுக்கும், அனைவருக்கும், கதிர் உதவியாளர் கேமராமேன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைப்பது எப்படி என்கிற தலைப்பில் இந்த மாதத்தோட கருத்தரங்கம் பேசணும்னு. அதாவது என்னோடய முதல் பேச்சு ஜோதிட பிரபஞ்ச குழுவில் என்னோடய முதல் பேச்சு குழந்தைக்கு பெயர் வைப்பது எப்படி, அதாவது குழந்தை பேரு குழந்தை பெயரும் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசினேன். குழந்தைங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது வாகன எண்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததாக திருமண தேதியை நிர்ணயிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. அடுத்தது விளையாட்டுத்துறையில் எண் கணிதத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. இது மாதிரி போயிட்டுருக்கும்போது தொழிலில் வெற்றி தரக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் மருத்துவ ஜோதிடத்தில் சூட்சமம் அப்படின்னு, அப்புறம் ஷேர் மார்க்கெட் திடீர் ராஜயோகம் யாருக்கு அப்படின்ற தலைப்பில், இப்படி பல்வேறு தலைப்புகள் கொடுத்து எனக்கு ஒரு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும், திரு முத்துப்பாண்டி அவர்கள் பல ஜோதிடர்களை மேடை ஏற்றி வாழ்க்கையிலும் ஏற்றி விட்டுருக்காரு. அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவரால் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது திரைப்படத்துறையில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜோதிடத்துறையில் பார்த்த வரைக்கும் பலரும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்கள். பொதுவாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் ரொம்ப அதிகமாக இதாகி சென்னையில் நாங்கள் மீட்டிங் நடந்த போது அந்த தினேஷ் ராஜையா மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடத்துனாங்க. அங்கே வந்த எல்லாருமே ரொம்ப கேட்டது யாருன்னா, யார் முத்துப்பாண்டி யார் அப்படி ஒருத்தர் யாருக்குமே தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படியே கேமராமேன் பின்னாடி இருந்துட்டு அவ்வளோ ஒரு விஷயத்தை பின்னாடி இருந்து செஞ்சு வச்சுருந்தார். நான் அப்போ தான் அதை உணர்ந்தேன். அதுக்கப்புறமா இங்கே ஜோதிட பிரபஞ்சங்களுக்கு இங்கெல்லாம் எல்லாரோட பழகும்போது தான் அவருடைய உண்மையான உழைப்பு, அவர் எவ்வளோ இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்காக இது பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சுது. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த தொழில் நிறுவனம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அந்த தொழில் மீது ஒருத்தருக்கு பக்தி இருக்கணும்.
இந்த தொழிலில் நமக்கு விருப்பம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முதல்ல அந்த தொழிலில் நீங்கள் நிலைக்க முடியும். விருப்பமே இல்லாமல் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் நமக்கு பணம் வருது, இல்லை நமக்கு வழியே தெரியலை அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்பர் மேலே தப்பு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர் யாராவது ஒரு ஜோசியக்காரரை 4 பேர்த்த கூப்பிட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு பேர் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டார். கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டார். டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு டாட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க யாரையாவது கூப்பிட்டு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபேஸ்புக் ஃபவுண்டர், நம்மளாவது இந்தியாவில் இருக்கோம், ஜோசியம் பார்ப்போம். ஆனால் இந்த ஃபேஸ்புக் ஃபவுண்டர் ஏதாவது கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. ஆப்பிள் கேட்டிருக்க மாட்டாங்க. யூடியூப் கேட்டிருக்க. அப்போது ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு ஒரு ஜோதிடருடைய ஆலோசனை தேவையில்லை. ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை தொடங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணம் எந்த ஒரு பேராக இருந்தாலும் அதை வைக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. அந்த இடத்துல இருந்து வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் நின்றுடும். அதுக்கு அடுத்தது மூடுமா தொடருமா அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஜோசியர் அறிமுகமாகிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் அறிமுகமாகும். பிரபஞ்சமே கொடுக்கும், இந்த இடம் தப்பு, இந்த இடத்த சரி செஞ்சு மாற்றிக்கோங்க அப்படின்னு. அந்த இடத்துல மாற்றுறதுக்கு விதி இருந்து மாற்றினவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அந்த நிறுவனம் நின்றுடுது. அப்படி இல்லாத சமயங்களில் அந்த நிறுவனங்கள் தோற்கிறது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எந்தெந்த நிறுவனங்கள் அப்படி ஆகிருக்கு, எப்படி என்னங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறக்கிறது. இது வரைக்கும் பல லட்சம் பல கோடி குழந்தைகள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர் ஒரு பெயர் வச்சாங்க. ஆனால் இயற்கையாக அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஒரு இடத்துல போய் அந்த பேர் மாறினதுக்கப்புறம் ஒரு சாமி விவேகானந்தர் அப்படிங்கிற அந்த விவேகானந்தர் நரேந்திரனாக இருந்த ஒரு நபர் விவேகானந்தர் ஆனதும் தான் சுவாமி விவேகானந்தராக வரார். ஒவ்வொருத்தருக்குமே சிவாஜி ராவ் கேக்வாடாக இருக்கவே, ரஜினிகாந்த் ஆனால் விஜயகாந்த் முதல் கொண்டு எல்லாருக்குமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெற்றோர் வைச்ச பெயர் ஒரு இடத்துல மாறுது. அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த வாலிங்கிற எழுத்தாளர் கூட பார்த்தோன்னா அவரோட இது சொல்லும் போது அவர் அந்த வாலிங்கிற பேர் அவருடைய பேர் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பேர் வைக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப முணங்கி ரொம்பலாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. இயற்கையாக நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், நீங்கள் பெரிய ஆளாக ஆக போகிறீங்க அப்படின்னா இயற்கையே உங்கள் பேரை மாற்றும். எப்படி திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்கள் தினேஷ் குமாராக இருந்து இன்றைக்கி வல்லரசு தினேஷ் அவரே சொல்லுவார், என் பேர் வியில் வரும்னு சொல்லி, அதே மாதிரி நான் வல்லரசு தினேஷ் ராஜாவாக ஆனேன்னு சொல்லி. இப்போ எனக்கு கூட என் பேர் பார்த்திங்கன்னா அருண் ராம்னு வச்சுருந்தாங்க. அருண்றது பேர். ஸ்கூலுக்கு போய் சேர்த்தும் போது அருண்னு நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ராம் அப்படின்னு ஒரு பேரை சேர்த்திடலான்னு சொல்லி அருண் ராம்னு வச்சுருக்காங்க. அப்போ அருண் ராம்னு தான் நான் இருந்தேன். கல்லூரி படிப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சாதாரணமாக நார்மலாக போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் எங்கள் வீட்டில் கட்டினாங்க. அப்போல்லாம் நான் ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த பேர் என்னென்னா ஜேவிஆர். எங்கள் அம்மா பேர் ஜெயலட்சுமி, எங்கள் அப்பா பேர் வெங்கட்ராமன். அப்போது அந்த இடத்துல ஜேவிஆர் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். அப்போது அந்த ஜேவிஆர் கல்யாண மண்டபம் அப்படின்னு போட்டிங்கன்னா 51ஆம் நம்பர் வரும். அந்த எண்ணில் பேர் வச்சு 2002 ஓப்பன் பண்ணோம். எங்கள் ஏரியாவை சுற்றி அந்த பேர் ரொம்ப நிலச்சி நின்றுது. சேலத்தோட கலெக்டரேட்டை இடிக்கும் போது சேலத்தோட ட்ரெஷரி அந்த எங்களோட மண்டபத்தில் இருந்துச்சு. அப்போது எங்கே பார்த்தாலும் அந்த ஜேவிஆர் கல்யாண மண்டபம், எங்கள் 4 ரோட்டில் கேட்டிங்கன்னா ஜேவிஆர் கல்யாண மண்டபம், ஜேவிஆர் கல்யாண மண்டபம்னு. ஒரு சமயத்தில் அந்த மண்டபத்தை நாங்கள் மூடிட்டு வேறு ஒரு நிறுவனத்துக்கு வாடகை விட்டும் போது பார்த்திங்கன்னா கூட சுற்றி இருக்கவங்க ஜேவிஆர் கல்யாண மண்டபம், ஜேவிஆர் கல்யாணம். அப்போ என்னன்னா அந்த 51ஆம் எண் அந்த ஜேவிஆர் அப்படிங்கிறது நின்றுது.
நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கவுன்சிலராக நின்னேன் எலெக்ஷனில். அப்போது நான் ஜேவிஆர் அருணா ஆகிட்டேன். அப்போ அருண் ராம் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா ஜேவிஆர் அருணா மாறுனுச்சு. பொலிட்டிக்கலில் ரொம்ப பெரிய அப்லிஃப்டை இயற்கையாக கொடுத்தது. அப்புறம் மறுபடி ஜோதிடத்துக்குள்ளே வரணும்னு மறுபடியும் இங்கே பிரபஞ்ச குழுவுக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ராஜநிலை ஜோதிடர் அருண் ராம் ஆகிட்டேன் மறுபடியும். அப்போது பெயர் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போது இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ஃபோசிஸோட கூட்டு எண் அப்படின்னா 28 வரும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் அந்த 2 எண்ணு தான் கூட்டி ஒன்றாக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த இடத்துல இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது 28 ஃபுல்லாக கூட்டினா 1ஆம் நம்பர் வந்துடும். அப்போ இன்ஃபோசிஸுங்கிறது 1ஆம் நம்பரை குறித்து நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. டிசிஎஸ்ன்னு போங்க, அதையும் கூட்டினீங்கன்னா 10, அதுவும் 1ஆம் நம்பரான சூரியன். அதாவது ஒரு நிறுவனம் 1ஆம் எண் அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு முதன்மையான நிறுவனமாக நிற்கிறது. அப்போது உங்களோட நிறுவனத்துக்கு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணும்போது பவர்ஃபுல் நம்பர்ஸ் 1ஆம் நம்பர், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர், இயற்கையாக 6ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 9. இந்த 4 நம்பரில் பேரை டோட்டலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அசால்ட்டாக எப்படியோ ஒரு அந்த நிறுவனம் தப்பிச்சுக்கும். இந்த 4, 7, 8 இந்த மாதிரியான நம்பரில் போகும்போது சில ஃபால், சில தடைகள் கண்டிப்பாக வரும். அந்த எண்கள் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தால் அது வெற்றியை கொடுத்துருது. அதில் இப்போது இந்த ஃபேஸ்புக்கோட இவர் சொன்னோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா 2003 2006 வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் இவ்வளோ இருக்குது. அன்றைக்கி வந்து 2003 தி ஃபேஸ்புக் THE போட்டு தி ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி 4 பசங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு கல்லூரிக்குள்ளார அவங்களுக்குள்ளார ஒரு ஐடென்டிட்டி, இந்த குரூப்பில் இருக்கிற பசங்க இதை படிச்சிருக்காங்க, இது அவனோட ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் ஐடென்டிட்டி, ஒரு கம்யூனிட்டி குரூப்பாக இருந்த ஒரு ஃபேஸ்புக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபேஸ் மாஸ் அப்படின்ற ஒரு பேரில் தான் இயங்கியிருக்கு. நான் சொல்கிறது 2003 2006 வரைக்கும் சின்ன நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் வந்து அப்போ பதியணுன்னா www.facebook.com அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக அந்த தி ஃபேஸ்புக் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக மாறுது. அப்படி தான் இயற்கையாக மாற்றுது. அவங்க வச்ச பேருன்னு பார்த்தீங்கன்னா தி போட்டு தான் வச்சுருக்காங்க, ஆனால் அது ஃபேஸ்புக்காக போகுது. 2007 2005 அந்த நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. வெறும் 10,000 பேரோ என்னவோ தான் அதோட உறுப்பினர்கள். 2007 அந்த பக்கத்தை 1,00,000 பேர் லைக் பண்ணி வைக்கிறாங்க. 2012 100 கோடி பேர் அதை லைக் பண்ணுறான். 2021 இன்றைக்கி அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிகள். ஏன்னா ஃபேஸ்புக் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த தி ஃபேஸ்புக் அப்படிங்கிறதோட கூட்டு எண் 49. ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வரும். அந்த ஹீப்ரு எண்ணுன்னு ஒன்று வச்சுருப்போம், அதில் 44 வரும். ஃபேஸ் மாஸ் அப்படின்னு சொன்னேன், அதாவது ஃபேஸ் மாஸ் அப்படிங்கிறது தான் அது ஃபஸ்ட்டு நிறுவனம். அதோட கூட்டு எண் 30, அதோட ஹீப்ரு எண்ணுங்கிறது 35. அதாவது ஃபேஸ் மாஸாக இருக்கும் பொழுது அந்த 35 8ஆம் நம்பர் அவருக்கு இருக்குது. இந்த ஃபேஸ்புக்காக வரும்போது 35 தான் மெயின் நம்பராகவே வருது. அப்போது இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நல்லதுக்கு நல்ல எண், கெட்டதுக்கு கெட்ட எண் மாதிரி. ஆனால் இயற்கையாக 8ங்கிறது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பலருக்கு பிடிக்குமா, பிடிக்காது, பலருக்கு கஷ்டம்தான், பலருக்கு தொல்லை தான். இந்த ஃபேஸ்புக்கால் தொல்லை தான். அப்போ அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன, அதே மாதிரி அவர் ஆரம்பித்த இந்த ஃபேஸ்புக்குன்னு என்றைக்கு அவங்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து அந்த நிறுவனம் வழக்குகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது.
அவர் உடனே ஃபேஸ்புக்குன்னு போட்டதும் கூட இருந்த 3 பேரும் சேர்ந்து போய் இவர் எங்ககிட்ட வேறு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு வழக்குக்கு போகிறாங்க. தொடர்ந்து வழக்குகள் அந்த நிறுவனத்தின் மீது பார்த்திங்கன்னா வழக்குகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது 2021 அக்டோபரில் ஃபேஸ்புக் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு கீழே வந்து மெட்டா METAன்னு போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மெட்டா அப்படிங்கிறது பாருங்கள், ஃபேஸ்புக்காக இருக்கிறது 35, நல்லா இல்லை. அந்த மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு இப்போ இருக்கிற அந்த கம்பெனி நிறுவனத்தோட பெயர் கூட்டு எண் 54, அதோட ஹீப்ரு எண் 99. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 1, 5, 6, 9க்குள்ளார கரெக்டாக இன்றைக்கி அந்த பிளாட்ஃபார்ம்ஸுன்றது 54ஆம் நம்பரில் வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மெட்டா அப்படிங்கிறது, இந்த டாட்டாங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி 41 வந்து 10 வருமோ, இதுவும் பாருங்கள் மெட்டா 45, 41 அப்படின்னு வரும். டோட்டல் 14, ஹீப்ரு எண் 95. அப்போது ஒரு நிறுவனம் தொடங்கும்போது எந்த ஒரு பெயரில் ஆரம்பித்து எந்த ஒரு சந்திப்பு ஃபாலில் சந்தித்தாலும் ஒரு அளவில் உயரும்போது இப்படி வந்து நிற்கும்போது இயற்கையாக, இன்றைக்கும் அவர் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க யோசிச்சுருப்பாங்க, இந்த மெட்டாங்கிறதுக்கு இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி ஒரு இதுக்கு மெட்டாவுக்கு ஒரு இது இருக்குது, அந்த மெட்டாவை தான் அவங்க வைக்கிறாங்க. இதுதான் இயற்கையாகவே ஒரு நிறுவனம் பெயரை வைத்து விடுகிறது. அதே மாதிரி இந்த யூடியூப்ன்றது பார்த்தா, இது ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிற நிறுவனங்கள், நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு பேர் வைக்கணுன்னதும் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், இந்த மாதிரி பெரிய அதுதான் நிறுவனங்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஆய்வு பண்ணலான்னு பார்த்தேன். இல்லை, அதிகமான மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பல ஆயிரமான நிறுவனங்கள் இருக்குது. சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சுகர் இண்டஸ்ட்ரி மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு 50 கம்பெனி பேரை எடுத்தாலே 2 மணி நேரம் பேசலாம். டெக்ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. இது டூர் பேக்கேஜிங் கொண்டு போகிறது, நெட்வொர்க்கிங், இது சன் நெட்வொர்க்கு, அந்த மாதிரி டிவி நெட்வொர்க் சேனல்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் நிறுவனங்கள் இருக்குது, பல பேர் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி பல கோடி மக்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது இந்த ஃபேஸ்புக்கும் இந்த யூடியூபும் தான். இன்றைக்கி நாமெல்லாம் இந்த இடத்துல ஒன்றா உக்காந்துருக்கோன்னா ஜோதிட பிரபஞ்ச குழு யூடியூப்பில் ஓடிட்டுருக்கிறதுனால தான். என்னங்க, நம்மளை இணைச்சிருக்கிறது இந்த யூடியூப்பில் ஜோதிட பிரபஞ்ச குழு 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போனதால். அப்போ இந்த யூடியூபோட கூட்டு எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 31, 4ஆம் எண் தான். ஆனால் அதில் அந்த ஹீப்ரு எண்ணாக வரக்கூடியது 68, அது ஒரு 5ஆம் எண் வருது. அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பித்தது February 14ஆம் தேதி 2005. இப்போ தான் February 14 போச்சு. இந்த 14ஆம் எண் அப்படிங்கிறது ராஜநிலையில் மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கிறதுக்கு பேர் வைக்கிறத மட்டும் பார்க்குறோம். அது இல்லாமல் அதை தொடங்கும் கூடிய நாட்களையும் நல்ல நாட்களில் நல்ல தேதி இருக்கக்கூடிய நாளில் வைக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23, 2005 ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி அந்த வீடியோ 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ தான் அது வந்து ஹிட் ஆகுது. அது இன்றைக்கி பல மில்லியன், பல லட்சம் கோடி, 1.2 கோடி பேர் அதோட இதை பார்த்து வச்சுருக்காங்க. க்ரோத் பர்ச்சேஸ் பை கூகுள், அதை வந்து 2006 கூகுள் வாங்குகிறாங்க. 2007 to 2013 அந்த கம்பெனி யூடியூப் வந்து ரொம்ப பல நிறுவனங்கள் வந்து அதில் முதலீடு செஞ்சு மிகப்பெரிய இதாக வளருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் முன்னேறலை அப்படின்னா, நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு, அதனால் நம்ம முன்னேறலை. ஃபேஸ்புக்குன்றது ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கும்போது அவர் போய் ஒரு முதலீட்டாளரை சந்தித்து அவர் கேட்குறாரு. அவர் யாருன்னா பேபால், அதாவது இன்றைக்கி நம்ம கூகுள் பேலாம் பணம் அனுப்பிட்டு இருக்கோங்கள, இது மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அமெரிக்காவில் வந்த ஒரு டெக்னாலஜி. அதில் அந்த பேபால் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம்.
அந்த நிறுவனத்தை அவர் கேட்குறாரு, அவங்க கொஞ்சம் ஃபண்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் அமெரிக்காவில் அப்படி இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி வந்து சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு அவங்களோட ஐடியாஸுக்கு பணத்தை கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வருங்கால இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்மால் டீ கடை வைக்கிறான், நிறையா டீ கடை செயின் ஸ்டோர்ஸாக வருது பாருங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி வரக்கூடியது தான். நிறையா முதலீட்டாளர்கள் அதில் போகிற நம்ம டீ மட்டும் அங்கங்கே பேக் போலே, ஏதோ ஒரு டீ கடை, கருப்பு டீ, என்னது மைசூர் ஃபில்டர் காப்பி, இந்த மாதிரி எது ஒன்று வந்தாலும் ஏதோ 10 கடை ஒன்றா வருதே, ஒருத்தர் உழைச்சி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முதலீடு பண்ணுறாரு, அதை அப்படியே போட்டு மாற்றிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோடிவிக்கும் ஒரு பெரிய என்னது ஒரு ஸ்டார்ட் அப் கிடைச்சாருன்னா நம்மளும் யூடியூப் சேனல் வந்து லைவ் சேனலாக வந்து 24 மணி நேரமும் ஜோசியம் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி வந்துடுவோம். நடக்கும் கண்டிப்பாக, வேணால் பாருங்கள். அதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. வெப்சைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே இணையதளத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி லைவில் டிவி சேனலாகவும் வரக்கூடிய முதல் டிவி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியாக இருக்கும். ஜோதிடம் முழு நேரம் 24 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்கள் நல்ல யூடியூப் சேனல்லாம் பாருங்கள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவின்னு இருக்கும். ஒன்று ஆன்லைன்ற வார்த்தை இருக்கும், இல்லைன்னா அஸ்ட்ரோ டிவிங்கிற வார்த்தை இருக்கும், இல்லைன்னா ஸ்டார். இந்த 3 இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்க அப்படி வார்த்தை இல்லாமல் எந்த ஜோதிட சேனலும் இருக்காது. அந்த அளவுக்கு இவர் ஒரு முன்னோடி. அதே மாதிரி சேனல்லையும் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் வருது. அப்போது இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய பெயர்களை தெரிஞ்சோ தெரியாமல் எந்த எண்ணில் வைத்தாலும் ஒரு இடத்துல மாறுறோன்னு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா மிக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க நிறுவனம் யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லிட்டாரு, டாஸ்மார்க்குன்னு. அது மட்டும்தான் இல்லையா? அந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா TASMAC, டாஸ்மார்க் அப்படிங்கிறது அதோட எழுத்தோட கூட்டு எண் பார்த்திங்கன்னா 16. ராஜநிலையில் இருக்க தெரியும், சர்வ லாபம். எப்படி? சர்வமும் லாபம். காலையில் திறக்கிறதுலேருந்து சாயங்காலம் மூடுற வரைக்கும் லாபத்தோடு ஓடுற ஒரே நிறுவனம் அரசு மூடுறதே இல்லை. மூடாமல் ஒரு நிறுவனம் ஓடணுன்னா உங்கள் நிறுவனத்தோட பெயரை 16ஆம் எண்ணில் வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதாவது நான் ஒன்று 16ல் சொல்கிறதுனால 16ல் பேர் வச்சுக்கிறது நல்லது தான். எனக்கு ஒன்றும் இதில் இப்போ நம்ம தம்பி கூட சொன்னப்பலான்னா நீங்கள் 32 பேசுகிறீங்க, அப்புறம் 22 பேசுகிறீங்க. எனக்கு வண்டி நம்பர் 22ல் வந்தது. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் 22. எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி 22ல். எனக்கு இப்போ 22 ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா எல்லாமே சூப்பராக இருக்குண்ணான்னாப்புல. அதனால் அதே மாதிரி 16ம் ஒரு மிக சிறந்த சர்வ லாபத்தை தருது. கவர்மெண்ட்டுக்கு லாபத்தை தர என்னது, அதனால் உங்களுக்கும் லாபத்தை தரும். அதை வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நஷ்டத்தில் ஓடுற ஒரு நிறுவனம் சொல்லுங்கள். எல்லாமேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் முக்கியமாக நஷ்டத்தில் ஓடுற ஒரு நிறுவனம்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியம், டான்ஜிடிஓ, TANGEDCO. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கூட்டு எண் 32ல் வருது. இந்த 32 எண் பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி 32வது இது. அது என்ன தான் நஷ்டத்தில் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மறுபடியும் லாபத்துக்கு வரும், திரும்ப அதால் மறுபடியும் எந்திரிச்சு எழ முடியும் அப்படிங்கிறது. ஆனால் பலருக்கும் சர்வீஸ் பண்ணுது அந்த டான்ஜிடிஓ அப்படிங்கிற. இன்றைக்கி அந்த மின்சாரத்துறை இல்லைன்னா நாம் இப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போது அந்த நிறுவனத்தோட பெயர் 32ல் அமைந்து உள்ளது. இப்போ இந்த பேரை அவங்க பார்த்தா வச்சுருப்பாங்க, தமிழ்நாடு அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் தான், அது மின் வந்து பகிர்மான நிறுவனம் தான் அது. அப்போ அந்த பேரோட எழுத்துக்களை எடுத்து போடும்போது இயற்கையாக கொடுக்கறது தான் இந்த எண். அது டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி, டான்ஜிடிஓவாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே இந்த எண்கள் அமைகிறது. அப்போது உங்கள் நிறுவனங்களுக்கு பேர் வைக்கணும். நீங்கள் உங்கள் பேரை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் எண்ணுக்கு நல்ல எண்ணாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வச்சிடலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. இல்லை நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் வைக்கணுன்னா
ஒரு முறை இது ஒரு வாய்ப்பு. பிறக்கும் பொழுது அந்த நிறுவனம் நல்ல பெயரோடு பிறக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதனால் அதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள், இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இதில் பார்த்திங்கன்னா டாட்டாவினுடைய அத்தனை நிறுவனங்களை பற்றி பேசியிருக்கோம். டொனால்டு ட்ரம்ப் அவரோட நிறுவனங்களை பற்றி பேசியிருக்கோம். ஜி ஸ்கொயருக்கே தெரியாத ஜி ஸ்கொயர் எல்லாத்தையும் பேசியிருக்கோம், அந்த எண்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா நிறுவனங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இப்போது மேன் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ், மக்கள் அதிகம் உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். அதே வந்து இப்போ சென்னை சில்க்ஸு, போத்தீஸு இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா உடல் உழைப்பு இல்லை, ஆனால் அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய இடம், பெண்கள் வரக்கூடிய இடம். நகை கடைங்களுக்கு போங்க, அங்கே பெண்கள் இருப்பாங்க, நகைகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் வேறு மாதிரி பேர் வைக்கணும். ஒரு 3ஆம் எண், ஒரு 6ஆம் எண், ஒரு 5ஆம், அதுக்கு வேறு மாதிரி ஒரு பேர் வைக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரீஸாக மக்கள் உழைப்பை தரக்கூடிய இடங்களுக்கு, உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பெயர் வைக்கணும். அப்போது இந்த இடத்துல ஒரு நிறுவனம், நான் சொன்னேன் இல்லையா, பெயர் தப்பாக இருக்குது. ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சேலத்தில், அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சபீனா பவுடர்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாங்குச்சியை உடச்சி அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் மாவு, பல்வரைசிங் மிஷின் சொல்லுவாங்க. அது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் அவங்க பெரிய மிஷினரிஸு. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக் ஆகிடுது. இந்த மண்டபத்து ரேஞ்சில் ஸ்டாக் இருக்குது, கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, ஃபுல்லாக ஸ்டாக்கு, வெளியில் போகல அப்படின்னு. அதே மாதிரி உள்ளார வரக்கூடிய சரக்கும், அதாவது உற்பத்திக்கு வர வேண்டியதும் கரெக்டாக வர மாட்டேங்குது. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னு. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பேரை போய் கம்பெனி பேரை மாற்ற முடியாது, அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக ஆகிடுச்சு. சரி சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய, இப்போ உயரமாக இருக்குது, பெருசாக இருக்குது, ரொம்ப நிறையா இது இருந்தது. ஆனால் எல்லாமே கிரே கலரில் இருந்தது, எல்லாமே ஒரே கலர், கிரே கலர் பெயிண்டில் இருந்தது. அவரோட ஜாதகத்தை பார்த்தோம், நம்பர்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, சார் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்ல வரும்னு அப்படின்னாரு, பேசாமல் எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிடலாமா சார் அப்படின்னேன். யோசிச்சார், ஏன் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ ப்ளூ அடித்தா எல்லாத்தையும் வித்துறலான்னு தோணுது சார் அப்படின்னு. கட்டத்து ரீதியாக பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ணிடலாமே சார் அப்படின்னேன். சரி விடு, பெயிண்ட்டு தானேன்னு சொல்லிட்டு, நம்பவே மாட்டீங்க, பெரிய பெரிய ட்ரம்மு. எனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறத சொல்லிட்டோம், பார்ப்போமேன்னு பார்த்தா உண்மையிலும் அப்புறம் கூப்பிட்டார். ஒரு 10 நாளில் கூப்பிட்டாங்க, பாருன்னாங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் அடிச்சிட்டாரு. அந்த மிஷினரி அப்படின்னு அந்த இடத்துல என்ன இருக்கோ அத்தனைக்கும் ப்ளூ பெயிண்ட்டு அடிச்சுட்டு, நம்பவே முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் இருந்த எல்லா ஸ்டாக்கையும் கிளியர் பண்ணிட்டோம். அப்போது ஒரு பேர் நிறுவனத்தை தான் மாற்றணும் இல்லை, ஒரு நிறத்தை மாற்றினா கூட வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? அதனால் இந்த இடத்துல நம்ம நிறுவனம், ஏன்னா அவங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸாக இருப்பாங்க, அங்கே போய் கை வைக்கவே முடியாது. இது அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு துணி தொழிலதிபர், துணி வியாபாரம் பண்ணுறவங்க, சுமார் 10 கோடி அந்த மாதிரி அவங்க டேர்ன் ஓவரே பார்த்திங்கன்னா பல க்ரோர்ஸ் தான். அவங்க உற்பத்தி பண்ணி அவங்களுக்கும் இதே மாதிரி நிற்கிது. அந்த இடம் பார்த்திங்கன்னா, இது வாஸ்துக்காக சொல்கிறேன், அதாவது ஒரு தொழில் நிறுவனம் பெயரோடு மட்டுமல்ல, கிரகத்தோடு கட்டத்தோடு மட்டும் இல்லை, வாஸ்துவோடவும் சம்மந்தம் இருக்குதுன்னு இந்த சப்ஜெக்டில். அது ஒரு மேற்கு பார்த்த நிறுவனம். அந்த நிறுவனத்துக்குள்ளே போகணுன்னா மேற்கில் தான் போகணும். உள்ளே போகிறோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 பேர் வேலை பார்க்கக்கூடிய இது ஸ்டாக்கெல்லாம் நின்று இருக்குது. அதில் என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்கும்போது, வாஸ்துவில் மாற்றணும். அதில் மாற்றணுன்னா பல விஷயத்தை மாற்றணும். உள்ளே வர என்ட்ரன்ஸை மாற்றணும், வண்டி நிற்கக்கூடிய இடத்த மாற்றணும், பொருள் லோடிங் ஆகிற இடம், திரும்பி எடுத்துகிட்டு போகிற இடம், எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது வருது. இதுக்கு செலவு பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 30-40 லட்சம் செலவாயிருமே சார் அப்படின்றோம். இல்லைங்க, அவங்க உதவியாளரை கூப்பிட்டாரு, இவங்க என்ன மாதிரி டிராயிங் சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணுங்க, அந்த வேலையை அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே அந்த டிராயிங்ஸை கொடுத்து அதை மாற்றி இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வச்சு அது பாட்டுக்கு பயங்கரம். அதுக்கப்புறம் அவங்களோட அனைத்து பொருட்கள் விற்று அவங்க இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் 1, அதாவது வெளியில் தெரியவே தெரியாது, அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளார இருந்து போய்கிட்டே இருக்குது. உங்களுடைய நிறுவனம் முடங்கிருச்சு, நடத்த முடியல அப்படின்னா, நீங்கள் கட்டாயம் ஒரே ஒரு விஷயத்தில் இதாகாமல்
அவர்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டாக் ஒரு 3-4 கோடிக்கு மேலே நிற்குதுனாலும் அந்த இடத்துல அந்த டெசிஷனை எடுத்து இடி என்ன வேணால் பண்ணுங்கள், மொத்தத்தில் வேலை நடக்கணும், விஷயம் நடக்கணும்னு அந்த 2 முதலாளிகளும் ஒருத்தர் அத்தனை நிறுவனத்தையும் நம்பி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இவர் அத்தனையும் நம்பி இடத்தையே மாற்றுறாங்க, டோட்டலாக மாற்றுறாங்க. அந்த நம்பிக்கை அந்த தொழில் நிறுவனத்தை நிற்க வைக்கிது. ஒரு தொழில் முதலாளியாக இருக்கிறவங்க சாதாரணமாக அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்கள நம்பி 500 பேர் 100 பேராவது குறைஞ்சது 1ஆம் தேதி சம்பளத்துக்கு நிற்பாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு சம்பளம் போட்டாகணும். வைசாகில் என்னோடய கிளைண்ட் ஒருத்தங்க அந்த 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அவங்க, அருண் சார் சம்பளம் போடணும் சார் அப்படின்வாங்க. ஒரு மலர் மருந்தை போடுங்க சார், அதை போட்டுக்கிட்டே இருங்க சார் அப்படின்வோம். இந்த மாதிரி பல வெற்றிகளை இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேலம், நாம் சேலத்தில் இருக்கோம், நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்களோட பெயர்களை கொஞ்சம் பார்க்கணும், அப்படியே பார்க்கணும், ஒரு அனலைசேஷன். இப்போது சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், இப்போ சேலம்ங்கிறதுக்கு முதல் எழுத்து என்ன பார்த்திங்கன்னா எஸ்ஸு. சேலத்தில் பிரபலமான நகைக்கடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவிஆர்னு சொல்லுவாங்க, அது ஏல இருக்கும். அதுக்கு அடுத்தது செல்வ மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அது எஸ். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் அதுவும் சி. சிஜிஎல்எஸில் நிறையா இருக்கும். அதில் அந்த கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் அவங்களே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, சிஜே பிளாசான்னு சொல்லிட்டு. அது 5 ரோடில் ரொம்ப மெயினான இடத்துல இருக்கும், அது சி. கிராண்ட் எஸ்டென்ஷியா அதுதான் சேலத்தில் வந்து ரொம்ப பாப்புலரான ரொம்ப ஸ்டார் ஹோட்டல், அது ஜி. அதுக்கப்புறம் சிவராஜ் ஹாலிடே இன், அதாவது சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்காரர் கட்டின அவங்களோட இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் இன் எஸ்ஸு. அதுக்கப்புறம் சேலம் கேசில், சேலத்தில் ரொம்ப பல அடுக்கு 7 மாடி என்னவோ இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளோ அடுக்கு உயரம் உள்ள ஹோட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் கேசில் அப்படின்னு இருக்கும், அது எஸ்ஸு. சேலம் ஸ்டீல் பிளான்ட் எஸ். அதுக்கப்புறம் சேலத்தில் ரொம்ப முக்கியமான, இங்கே திருச்செங்கோடு ஈஸ்வரன் மாதிரி அங்கே சேலத்தில் இருக்கவரோட பேர் என்னென்னா சுகவனேஸ்வரர் டெம்பிள் எஸ். அப்புறம் ஸ்கூலுங்க பார்த்திங்கன்னா சென்ட் மேரிஸ் ஸ்கூலுன்னு இருக்கும், க்ளூனி ஸ்கூலுன்னு வரும், சைத்தன்யா, எல்எஃப்ஹெச்எஸ் எல், சாரதா பாலமந்திர், சாரதா வித்யாலயா, இந்த மாதிரி சிஜிஎல்எஸில் தொடங்கக்கூடிய பல பெயர்கள் பல நிறுவனங்கள் சேலத்தில் இருக்குது. அப்போ அந்த ஊருக்கு எழுத்துக்கு ஒன்றக்கூடிய எண்களாக அந்த நிறுவனங்களுடைய பெயர்கள் 3ஆம் எண் வரக்கூடிய பெயர்கள் அங்கே வருகிறது. அந்த மாதிரி கூட பார்த்து உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பெயர்களை அந்த இடத்துக்கு தகுந்த பேராக வச்சா கூட வெற்றி பெறும். இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அடிடாஸ் அப்படிங்கிறவங்க, பூமா அப்படிங்கிறவங்க, இந்த பிராண்டட் கம்பெனியோட பேர்ஸ் எல்லாம் எதுவுமே நல்லா இருக்காது. இப்போ கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா 13ஆம் எண் வரும், கேஎஃப்சின்னு பாருங்கள் 13, அந்த எண் வந்து 13 இருக்கிறதுலே துரதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 13ஆம் எண்ணை பற்றி சொன்னதும் ஒரு இது வருது. இங்கே வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர், அவர் சேலத்தில் இருக்கார், அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டார், சார் நீங்கள் 32 ரொம்ப நல்ல எண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்போது நல்ல அதிர்ஷ்டம் இல்லாத எண் என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. 13ஆம் எண் சார் அப்படின்னேன். ஏன் சார் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் 13ஆம் எண் நல்ல எண் இல்லை, நீங்கள் வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா 13னா அது ஒரு தீய எண் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்று பண்ணலாம் அப்படின்னேன். என்னன்னு சொன்னுங்கன்னாரு. இந்த டவுன் ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் ஏரியா ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த வழியில் இப்படி போங்க, அப்படி போகும்போது 12ஆம் நம்பர் வீடு இருக்கும், 14ஆம் நம்பர் வீடு இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் 13ன்னு ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு மட்டும் பாலடைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு எங்ககிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கார். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 8:30 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு எங்கள் குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கேன், ஃபோன் அடிக்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார், பேசலாமாண்ணே, சொல்லுங்கள் அப்படின்னேன். சார் நான் வீட்டை எந்திரிச்சு வெளியில் பார்த்தேன், என் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது, இங்கேருந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோவில் இருக்குது, ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, அந்த வீட்டோட எண் 113. அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த 13ஆம் எண் வீடு இருக்குது. அதை அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலடைஞ்ச வீடாகவே அது இருக்குது. இந்த பக்கமும் வீடு நல்லா இருக்குது, அந்த பக்கமும் வீடு நல்லா இருக்குது. அந்த 13 பேய் படம் கூட வந்திருக்கு 13ஆம் எண் அப்படின்னு. அதனால் என்னென்னா இந்த 13 அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய அதிர்ஷ்ட எண் இல்லை. இப்போ அதே மாதிரி 57
நிறையா தடவை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஓடிபி வந்துச்சு, காரில் போகிறாங்க, ஒன்று ஓடிபி வந்துச்சு. என்ன ஓடிபின்னு பார்த்தா 5713ன்னு வந்துச்சு. ஆஹா, நமக்கு வந்த சோதனை என்னடா, 57 நம்ம பிடிக்காத நம்பரு, 13 நமக்கு பிடிக்காத நம்பரு, ரெண்டையும் ஒரு அப்படியே கூட்டி பார்த்தா 16 வந்துருச்சு. அது பாருங்கள், ரெண்டையும் கூட்டி பார்த்துங்க 16ன்னு வருது. அப்போது காம்பினேஷன் வைஸு சேர்க்கை சரியில்லை, கூட்டினா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இது மாதிரி பெரிய நிறுவனங்கள் பேர் மாற்றம் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சன், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய நண்பர்கள், இது வந்து என்னென்னா ஒரு டெய்லர் கடை முதல் கொண்டு எந்த ஒரு கடைக்குமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அவருக்குள்ளார அந்த இது இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆர்பி டெய்லர்ஸ்னு ஒருத்தங்க, ஆர்பி டெய்லர், ஆர்பின்னா 28, இந்த ரெஸ்ட் ஆஃப் பீஸ்ன்னு அடிப்பாங்க, ஆர்ஐபின்னு அடிப்பாங்க, தெரியும் தானே, இறந்துட்டாங்கன்னா ஆர்ஐபின்னு அடிப்பாங்க. ஆர்பி டெய்லர், ஆர்பி டெய்லர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். எனக்கு மனசில் உருந்தோம், என்னடா இது ஆர்பின்னு இருக்குது, இவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. சரி அப்படியே விட்டுட்டேன். கொரோனா வந்துச்சு, அவங்களோட இவருக்கு வந்து கிட்னி ஒரு சின்ன பாதிப்பாகுது. அதனால் ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜிஹெச் தான் போகணும் வரணும்னு, ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க வராங்க. அவங்களோட மனைவி ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோ சொல்லுவாங்கள்ல அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு, அவங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. இவரே எந்திரிச்சிட்டார். இந்த ஆர்பி இன்றைக்கி அந்த கடையே மூடிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது, அது அப்படியே நல்லாவே இருந்துரும். கெட்ட நம்பர் உள்ளே இருக்குன்னா ஒரு நாள் போதுங்க சாய்க்கிறதுக்கு, அப்படியே அந்த டோட்டலே சாய்ச்சிரும். காத்துக்கிட்டு இருக்கோம், அது சொல்லி பார்க்கும், வேறு எவன்ட்டையாவது சொல்லி விடுவோம், இந்த நேரம் பாரு இதை மாற்றுன்னு. மாற்றாதான் விட்டுருந்தோம், ஒரே நாளில் சாய்ச்சி மேட்டரை முடிச்சு விட்டு போயிடும். இது எல்லாத்தையும் அப்பப்போ காதில் கேட்கும் போது நமக்கு இப்படி ஒன்று இருக்கா, சரி நம்ம ஏன் மாற்றி தான் பார்ப்போமே, அதுக்கும் விதி வழி விடணும். இப்போ இந்த விதி அப்படின்னும் போது நான் இன்றைக்கி பாருங்கள், எப்பயுமே இதையும் சொல்லும் போது இன்றைக்கி மறந்துட்டேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். பிளானட்ஸ் ஆர் ஆக்டிங், பீப்புள்ஸ் ஆர் ரியாக்டிங் அப்படின்ற சொல்லுவோம். விதி வலியது, விதி வலியது, விதி எப்பயுமே ஜெயிச்சிரும். திரு சைதை துரைசாமி அவர்களுடைய நிகழ்வு பார்த்துருப்பீங்க. அவரோட மகன் இறந்ததுக்கு அவரோட அவரோட இது முடிச்சுட்டு அவர் பேசினார். பேசும்போது சொன்னார், என்னோடய பையனை நான் போக வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவன் இது எனக்கு கடைசி, நான் போயிட்டு வந்துடுறேன், இந்த ஒரு தடவை கடைசியாக போயிட்டு வரேன்னு சொன்னான். கடைசி ஊர்வலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ததும்பி பேசினார். விதி விதி அப்படின்னு சொல்லி அவரே முடித்தார். அதனால் என்னென்னா, விதி ஜெயிக்கவே முடியாது, விதியை மதியால் வெல்ல முடியாது கண்ணதாசன் சொன்னது தான், விதியை மதியால் வெல்லலாம் என்கிற விதி இருந்தால். அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தொழில் நிறுவனங்களுக்கு நல்ல பெயர்களை வைக்கிறதுக்கு நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குன்னு ஒரு சில ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. மொபைல் எண் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குகிறோம், வாகன எண் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃபீஸ். இந்த வாகன எண்ணில் 2 வீலருக்கு ஒரு 2000 ரூபா, 4 வீலர்னால் 3000 ரூபா, அந்த மாதிரி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, 50,000 ரூபா ஃபேன்சி நம்பர் கட்டி கூட வாங்கிடணும், உங்களுக்கு ஏன் சார் இந்த அமௌண்ட்டு, உங்களுக்கு அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. இது என்னடா இது, நீங்கள் அப்படி என்ன சார் பண்ணுறீங்க அங்கே அப்படின்னு கேட்குறாரு. சரி, இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆரோட வாகன எண் என்ன? 4777. வேறு யாருக்காவது தெரியுமா எம்ஜிஆரோட வாகன எண்? இந்த 4777 தவிர வேறு எந்த எண்ணும் தெரியாது தானே. ஆனால் அவர் அந்த ஒரு வண்டி மட்டும் வச்சுருக்கல. வேறு நம்பர் சொல்லுங்கள் யாராவது, கரெக்டாக ஒரு வண்டியாவது தெரியுமா? தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவில் திரு வல்லரசு தினேஷ் ஆகட்டும், திரு தனபாகியம் மேடம் ஆகட்டும், நந்தகுமார் ஐயா ஆகட்டும், எல்லாருமே என்ன விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆராய்ச்சி நிறையா பண்ணுறோம். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போட்டுட்டு அதையே பண்ணுறது கிடையாது, பல விஷயங்கள் ஆராயிரும். நீங்கள் அங்கே உட்காரும் போது நீங்கள் ஒரே ஒரு நம்பர், எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பரை மட்டும்தான் சொல்ல முடியும்.
எம்ஜிஆர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு நம்பர் கிடையாது. அது அவர் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஆகி அவர் முடிவு காலத்தில் இருந்த நம்பர். அவர் கீழே இருந்து ஜெயிக்கிற வரைக்கும் இருந்த நம்பர்கள் எல்லாமே வேறு வேறு நம்பர். நீங்கள் 3 நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மொத்தம் 5 வண்டி, 4 நம்பர் இருக்குது. அந்த 4 நம்பரை சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் எடுங்க, வண்டி நம்பர் எடுங்க, எந்த நம்பர் எடுத்தாலும் நான் சும்மாவே சொல்லிடுறேன். ஓகேவா? புரியுதா? நீங்கள் அந்த 4 நம்பர் எம்ஜிஆர் வச்சுருந்த 4 நம்பரை என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோடய சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்த பிரபஞ்சக்குள்ள மீட்டிங்கில் அந்த 4 நம்பரை நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் இது ஓகே. அதுக்கு வெரி குட் சார், அருமையான மேட்டர் சொன்னார். எத்தனை இருந்தாலும் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லாமல் போயிடுச்சுட்டார். இப்போ பாருங்கள், டக்குன்னு ஒன்று உடைக்க அதில் ஒரு க்ளூவையும் சொல்லிடுறேன். ஒரு கிளைண்ட்டு இப்போ பேசுனாங்க. அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு 3 குழந்தைங்க, 2 பேர் நம்பர் செக் பண்ணணுன்னு சொன்னார். நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். 62 74 அப்படின்னு சொன்னார். நம்பர் நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல சார், ஓகே, சுமார் தான், பார்த்துக்கலாம். அடுத்த நம்பர், ஏன்னா நம்ம எடுத்தது நல்லா இல்லைன்னு சொல்கிறது கூடாது. அடுத்த நம்பர் வாங்கும்போது நல்ல நம்பராக வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார் உடனே, சார் எனக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, 2 பேர் ஊனமுட்டுறவங்க அப்படின்னாரு. 2 பேர் ஊனமுட்டுறவங்களா அப்படின்னதும், சார் உங்கள்கிட்ட 57ஆம் எண் இருக்கான்னு கேட்டேன். அவர் ஆமாம் சார் அப்படின்னாரு. என்ன சார் இருக்குது அப்படின்னேன். ஒரு TS51 92 57ன்னு இருக்குது சார் அப்படின்னாரு. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன். இந்த 57ஆம் எண் 2 குழந்தைகளை அவருக்கு ஊனமுள்ளதாக கொடுத்து 3வது ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்கு. அந்த 2 பேரும் பசங்க. விளையாட்டா நம்ம என்ன 57 வச்சுருக்கோம். ஒரு பையன் மயிலாடுதுறை போகிறேன் ஒரு நாள், ஆனால் நடுவில் ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் 57 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து அவனோட ஃபோன் நம்பர் டோட்டல் 57, ஃபோனுக்குள்ளாரையும் 57 இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவனை அப்படின்னு கேட்டால், குழந்தை பிறந்திருக்கு. அப்போ தான் இந்த கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழித்து அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்க. 5 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. ஓகே, ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு அபாஷன் அந்த மாதிரி கொடுத்து கூட ஒரு குழந்தைய கொடுத்துருச்சு. இப்போ இந்த 57 மாற்றணுமா வேண்டாமா, அதுதான் கேள்வி. தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சைதை துரைசாமி ஐயா அவங்க இறந்துருக்காங்க இல்லையா, அவங்க சன்னு, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான அன்வான்ட் நம்பர் இருக்கும். அதில் பாருங்கள், இந்த ராஜ நிலை எண் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த கார் டிப்பான காரை தூக்கும் போது பார்த்துருப்பாங்க. அந்த நம்பர் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆல் 1 இருந்தது அந்த காரோட நம்பர். அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன கார் நம்பர் ஆல் 1, கூட்டு எண் 4, ஃபுல்லாக கூட்டினா 4 வரும். அதோட ஈப்ரு எண் 44, 8ஆம் எண் வரும். அந்த கார், அந்த பையன் இதான கார் சைதை அந்த அவரோட பையன் பேர் வெற்றி துரைசாமின்னு போடுறோங்க. வெற்றி துரைசாமின்னு போட்டிங்கன்னா 46 வரும். பிசாசு வாசம்னு வரும் ராஜநிலையில். இப்போ நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்னா, இதை ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம். நமக்கு இது முன்னாடியே வரலை, சொல்லலை. டாக்டர்கிட்ட பேஷண்ட் வந்தால் தானே டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லுவார், இல்லாமல் சொல்ல முடியுமா? இது மாதிரி அந்த இடத்துல இது இருக்குது. இப்போது ஆல் 1 அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய எண்ணு. அதே ஆல் 1ல் ஒருத்தர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார். அவர் இன்றைக்கி எம்பியாகவும் இருக்கார். இதுக்கு முன்னாடியே எம்பியாக இருக்கார். யாருன்னா திருமாவளவன் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 1 வண்டி தான் வச்சுருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் லோக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பிரபலமானவங்க ஆல் 1 வச்சுருப்பாங்க. இப்போ திருமாவளவன் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கல்யாணம் ஆகாதவர். ஏதாவது ஒரு அப்போ கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சைடில் ஒரு டவுனை கொடுக்கும். ஒரு சில சமயங்களில் உயிரை எடுக்கும். இந்த எண்கள் தவறாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரும். அதனால் எண்களை பொறுத்த வரைக்கும் எண்களை நல்ல முறையில் பயன்படுத்தினா அதுபோல் நமக்கு கொடுக்குற சப்போர்ட் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த எண்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தணும். கல்யாண தேதி, குழந்தை பிறக்கிற தேதி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அதோட பயன்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஏ ஃபுல் நோஸ்
from his own experience, whereas a wise learns from others' experience. அதாவது முட்டாள்கள் தான் சொந்த அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்கிறார்கள், புத்திசாலிகள் அடுத்தவரின் அறிவை பயன்படுத்தி வெற்றி பெறுகிறார்கள். புரியுதுங்களா? அதனால் நீங்கள்லாம் புத்திசாலிகளாக இருக்கணுன்னா நாங்கள் பட்ட அனுபவத்தை காசு கொடுத்து, ரொம்ப காசெல்லாம் இல்லை, கரெக்டான ஃபீஸை கொடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பொருத்தம் இருக்கு இல்லையா, பொருத்தம் பார்க்கும்போது அனுஷம் நட்சத்திரம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில்யம், விசாகம், கேட்ட, மூலம் இந்த 4 நட்சத்திரமும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி உடனே தூக்கி வச்சிடுறது. இந்த 4 நட்சத்திரத்தை விட இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், 2 முக்கியமான பிரச்சனைகளில் நட்சத்திரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை தரக்கூடிய நட்சத்திரம்னா ரோகிணி. குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்கும். அடுத்தது அஸ்வினி, உத்திராடம், சுவாதி, சதயம். இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைக்குரிய இதில் பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கரெக்டாக பார்த்து ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு நீ ஜாக்கிரதையாக ஒழுங்காக கொடுத்தணும் நடத்துன்னு சொல்லணும். விளையாட்டாக இருந்தீங்கன்னா அங்கே தான் விபரீதம் வரும். நீங்கள் இந்த ஆயில்யம் கேட்டையை விட பிரச்சனை இந்த ரோகிணியெல்லாம் மிக மிக பிரச்சனை. அதே மாதிரி ரோகிணி இருக்குது, ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறவங்க கண்டிப்பாக வீட்டில் டைவர்ஸ் இருக்கும். ஹோட்டல் கடை உரிமையாளர்களுக்கு அவங்களோட வீட்டில் அசால்ட்டாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள், நம்பர் வரும், கூப்பிடுங்க. அதே மாதிரி இடம் முடிச்சுக்கலாமா? இந்த வாஸ்து பற்றி சொன்னேன். ஆட்டிசம் குழந்தைங்க இன்றைக்கி நிறையா பிறக்கிறது. கல்யாணம் பண்ணுறோம், அவசரத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க. வீட்டோட வடகிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை மிகவும் முக்கியம். இந்த தென்மேற்கு மூலை, அதாவது அந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடியது தப்பாக இருந்தால், அந்த இடத்துல தான் வாசப்படி இருக்கும், அந்த இடத்துல ஜன்னல் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த இடம் தவறாக இருக்குது, அந்த இடத்துல செப்டிக் டேங்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் குழந்தை பிறப்பு தப்பாகும். இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும். அதை பார்த்துக்கோங்க. 2 படம் சொல்லுவோம் மாதம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எப்போ பணம் சம்பாதிக்க முடியும் எல்லோரும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலை செஞ்சால் தான் பணம் வரும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ கதிர் ஐயாவுக்கு கேமரா எடுக்க பிடிக்கும், அது அப்போ அவருக்கு பணத்தை கொடுக்கும். இந்த 32ஆம் எண்ணை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் போன தடவை சொல்லும்போது முக்கியமாக ஒன்று மறந்துட்டோம். நம்ம கூடவே ஒரு 32 இருந்தது அப்படின்னு. ஜிபி புக்ஸு, நம்ம ஜிபி புக்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி புக்ஸுன்னு போட்டிருப்பாங்க. ஜிபி அப்படிங்கிறது 32. அவர் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு இதில் அதை நல்லா அவர் வந்து நல்லா வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி பிடித்த தொழிலை செய்யணும், பணத்தை எதிர்பார்க்காம தொழிலை செய்யணும் அப்படின்றது. அப்புறம் டிவியை திறந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இப்போ ஒரு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை. என்ன? ஆளுநர் பிரச்சனை இருக்கா? ஆளுநர் பிரச்சனை இருக்குல்ல. இந்த ஆளுநர் பிரச்சனை, இந்த ஆளுநர் வந்தன்னிலேருந்தே எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இந்த ஆளுநர் வந்து RN ரவி. இந்த RN அப்படிங்கிறது 25 வரக்கூடியது, ஃபுல்லாக கூட்டினா 17. RN ரவின்றவரை போட்டாங்கன்னு உடனே நம்ம எடுத்து RN ரவி கூட்டின்னு போட்டு பார்த்துட்டேன். 17 ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா 88. ஓகே, 88 அவர் பெரிய சர்வீஸ் அவருக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த 25 17 தமிழ்நாட்டில் என்ன தொல்லை பண்ணுவோன்னு பார்த்தா அன்னையிலேருந்து அவருக்கு இந்த டார்ச்சர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம், மாமியா மரும பிரச்சனையை விட தமிழ்நாட்டில் இந்த ஆளுநர் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெயர் எண் அவரோட வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா 0001, வெறும் 1ஆம் நம்பர் தான். அதனால் அவர் 1ஆம் நம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிற 1ஆம் நம்பரெல்லாம் 1ஆம் நம்பராக இருக்கிறவங்களாம் 1ஆம் நம்பர் வண்டியில் போகாமல் வேறு நம்பரில் போய்கிட்டு அவரை மிரட்டி பார்க்குறாங்க. அந்த 001 அப்படிங்கிறது கமிஷனருக்கு போகும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரு ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நம்பர் போகும். அங்கெல்லாமே ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வண்டி எண் அப்படின்றதுல இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் 2 படம், 1 படம்,
உருப்படியான படம் ரஜினிகாந்த் நடித்ததுலேயே அப்படின்னா பாபா படம் தான். அந்த பாபா படத்தை நல்லா உட்காந்து திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அதாவது பக்கத்தில் டெல்லி கணேஷ் இருப்பார். நான் டெய்லி காலையில் எந்திரிச்சு குளிக்கிறேன், டெய்லி கோயிலுக்கு போகிறேன், டெய்லி இது பண்ணுறேன், என்கிட்ட வந்து பார்க்காத சாமி உன்னை வந்து பார்த்துச்சா, உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா அப்படின்னு சொல்லுவார். பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, சாமி கடவுள்லாம் நம்மக்கிட்ட கும்பிடுறவங்ககிட்ட தான் வரணும்னு இல்லை, கும்பிடாதவங்ககிட்டையும் வரும். கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும், இல்லை டெய்லி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன், அமாவாசை ஆனால் போகிறேன், பௌர்ணமி ஆனால் போகிறேன், அதாவது அக்கேஷ்னல் 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 6 மணிக்கு அந்த மாதிரி போகிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டெய்லி போனீங்கன்னா டெய்லி சாமி டிஸ்டர்பன்ஸ் தான் ஆகும். இவன் வேறு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கான், சரி நீ சும்மா உட்காரு கொஞ்சம் நேரம், அவன் சும்மா தான் வருவான், அவனுக்கு வேலை எல்லாம் வரான்னு சொல்லிட்டு அந்த உங்கள் ஃபைலை அதை பார்க்க மாட்டார் அவர். அதனால் டெய்லியெலாம் தயவு செய்து போகாதீங்க. நீங்கள் போகாமல் இருந்தீங்கனாலே அவங்களே ஒரு நாளைக்கு உங்கள் ஃபைலை எடுத்து இவனுக்கு என்ன தான் ஏன்டா அவன் வரல வந்துக்கிட்டே இருப்பான், அவன் ஃபைலை எடு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து கூட டிக் அடிச்சிருவாங்க. என்னங்க, அதனால் அடிக்கடி போய் இந்த கோயிலுக்கு போகிறவங்களாம் கொஞ்ச நாள் போகாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு உங்கள் கடவுள்லாம் நம்ம கடவுள் வேலை செஞ்சுருவாங்க. போனால் தான் செய்யணுங்கிறது இல்லை. அதை வந்து அந்த பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவார். நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்க அதே மாதிரி நீங்கள் உட்காந்து நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குள்ளே சொல்கிற மாதிரி அடுத்தவன்லாம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். அவர் 2-3 இது பட்டம் விட்டு மிஸ் பண்ணிவிட்டு இந்த ரோடெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். உடனே அந்த ரோடை போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன இருக்கணும், உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணுங்கிறத விட இந்த ரோடெலாம் நல்லா இருக்கணும், இந்த இது நல்லா இருக்கணும்னு நினச்சி அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளாரி அந்த ஆத்ம சக்தி பெருசாகி நீங்களும் நல்ல ஒரு பாபா மாதிரி வருவீங்க. ஒன்று, அந்த படத்தை பொறுமையாக பாருங்கள். 2வது, இப்போ வந்த லேட்டஸ்டான படம். நான் ஆக்சுவலாக ஏன் பிற மொழி படங்களே சொல்கிறோன்னா, தமிழ் படத்தில் நல்ல படமாக எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதனால் சொல்ல முடியல. அனிமல்னு ஒரு படம், பயங்கரமான விமர்சனம், இந்த படத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது இருக்குன்னு. ஆனால் இந்த போன பிரபஞ்சக்குழு மீட்டிங்கில் அந்த பேரை சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் வந்து வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு வந்தாங்க. ரிங்டோன் அடிச்சிச்சு. என்ன சார் அனிமல் படம் பார்த்தீங்களான்னாரு. அப்போ தான் அச்சிச்சோ நம்ம அனிமலையே மறந்துட்டோமே நம்ம பிரபஞ்சக்குள்ள. இப்போ இந்த அனிமல்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஏ லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், எல்ல முடியும். அதாவது இங்கே வந்து 20வது இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தில் அவர் பேர் என்ன மேடம், அடிமுடியன்னு சொல்லுவார், அம்பானி ராஜன் ஐயா, சாரி சொல்ல அவர் டக்குன்னு நேம் வரல, அம்பானி ராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை வந்து பேசிட்டு போயிருக்காங்க, யூடியூப்பில் அது இருக்குது. அதாவது ஆரம்ப எழுத்தும் இறுதி எழுத்தும், இப்போ அடிடாஸ் அப்படிங்கிறது ஏல ஸ்டார்ட் ஆகி எஸ்ஸில் முடியும். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். அடிமுடியன், அடிமுடியன் முடிமுடியன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப அருமையான கான்செப்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா சூப்பர். அதை ஒரு ஒன்றும் இல்லை, பாலு, ராமு, ராஜு அதான் ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். நல்லா பார்த்துக்கோங்க. பியில் ஸ்டார்ட் ஆகி யூவில் முடியும். அந்த மாதிரி வர்றது எல்லாமே 8ல் வரும். அதை அந்த கான்செப்டில் அடி வாங்கும். அதனால் சொல்ல வரேன். இப்போ இந்த அனிமல் படமும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ட்ரெய்லர் வந்ததும் ஏல ஸ்டார்ட் ஆகி எல்லில் முடியுது. அச்சுச்சோ இந்த படம் ஓடுமா அப்படின்னு நினச்சேன். ஒரு 4 நாளில் ரிவ்யூலாம் பயங்கரமாக வரும். சரி நானே போய் உட்காந்து தேட்டரில் படம் பார்த்தேன். உண்மையாலுமே படம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையான படம். அதாவது முன்னாடி ஒரு போன இதில் சொன்னேன், இந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட் எவ்வளோ முக்கியம்னு. அந்த மாதிரி ஒரு அப்பா அப்படிங்கிறவருக்கு நம்ம என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி நேசிக்கணும், அவரே நேசிக்கலைனாலும் நம்ம அவரை எந்த அளவுக்கு வெறித்தனமாக நேசிக்கணும். வெறித்தனமாக லவ் தானே பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவில் வெறித்தனமாக லவ் இருக்கும், வெறித்தனமாக ஜாதி வெறி இருக்கும். ஆனால் வெறித்தனமாக ஒருத்தனுக்கு அப்பா மேலே வெறி இருந்தால் அது எப்படின்னு சொல்லி அடித்த படம் தான் இந்த அனிமல். அந்த உங்களுக்கெல்லாம் அப்பா இது இருந்தால் அந்த படத்தை பாருங்கள், மிக அருமையான படம். கடவுள் பக்தி உள்ளவர்கள் பாபாவை பாருங்கள், அப்பாவை தெய்வமாக நினைக்கிறவங்க அனிமல் படத்தை பாருங்கள். உங்கள் தொழில் நிறுவனங்கள்லாம் நல்லா வரணுன்னா ஜோதிட பிரபஞ்ச குழுவில் போடுற வீடியோவெல்லாம் பாருங்கள். அனைவரும் எப்போதும் போல் உங்களுடைய நல்ல ஆதரவை தந்து இதே போல் வந்து எல்லோரும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னோடய கைபேசி எண் 9999528832. ஓகேங்களா? 32 99 52 32 88 32. அனைவரும் வெற்றி பெறணும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எங்களால் இயன்ற அனைத்து ஆலோசனைகளையும் இந்த ஜோதிட பிரபஞ்சக்குள்ள இருக்க எல்லாரும் வழங்க தயாராக இருக்கிறோம். அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் நம்ம அருண்ராமையா. தொழில் நிறுவனத்துக்கு பெயரை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்லிட்டு அப்பா மேலே பாசம் இருக்கிறவங்க அணி மேலே பாருங்கள். உண்மையாக அந்த ஃபிலிம் நல்லா தான் இருந்தது. பாசம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கணும், பாசங்கிறதுல அப்பாவை நிலைநாட்டணும் வெறித்தனமாக. அப்பானா என்னங்க, 9ஆம் பாவம், அதிர்ஷ்டம்னா 9ஆம் பாவம், அதை தான் அது சுட்டி காட்டுது. அதே மாதிரி பாபா படத்தை பற்றி சொன்னார், அதுவும் 9ஆம் பாவம். சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேணும்னா முதல்ல பக்தியும் பாசமும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நிறைய நண்பர்கள் சொன்னார், 57 சொன்னார், அதுவும் ஒரு உண்மையாக அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவர் நமக்கு நிறைய கருத்துக்களை கால அவகாசம் கருதி சிம்பிளாக கொடுத்துட்டாரு. நமது ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராம ஐயா அவர்களுக்கு நமது பாரம்பரிய ஜோதிடர் தாந்திரிக ஜோதிடர் திரு நந்தகுமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். நன்றி.